க்கு பார்த்துட்ருக்கோம். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இஸ் 117 அண்ட் ab இஸ் 54 எனில் a + b டிவைடட் பை a - b ன் மதிப்பு கேட்டிருக்காங்க. இது a + b நம்மளால் இதில் வச்சு டேரெக்டாக போட முடியாது. அதனால் நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது என்னாகும், a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab கிடைக்குமா? இப்போது இதிலோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 117 + 2 இன்ட்டு ab வேல்யூயும் கொடுத்துருக்காங்க 54, அது சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 117 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 108ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 225ன்னு வருது. இது a + b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. நம்மளுக்கு a + b போதும். அப்போ a + bனா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது 15 வரும். ஓகேவா? இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் a - bயும் ஃபைன் பண்ணும். a - bக்கு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2abன்னு வரும். திரும்ப இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 117 2ab நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 108. அப்போது இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். அப்போ a - b வேல்யூ பார்த்திங்கன்னா 3. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, a + b டிவைடட் பை a - b தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது 15/3 அப்போ என்ன வரும், 5. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 தான் இந்த சம்மோட ஆன்சர்.